ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாதிரி நம்ம வீட்டில் வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்கி வீட்டில் செல்வங்கள் அதிகமாக சேரும். நாளைய தினம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் செல்வ மழை பொழியும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே தெய்வங்களுள் மகாலட்சுமி தேவிக்கு உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இல்லையா? இந்த நாளில் எல்லாருமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயினுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காகவே நாம் பல பூஜைகளை செய்வோம். இதனால் வீட்டில் செல்வம் சேரும், கடன் பிரச்சனைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்பொழுதுமே நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிப்பதோடு இல்லாமல் சந்தோஷமும் நிலைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. செல்வத்தை பெறுவதற்காகவே சில வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை ஒவ்வொன்றுமே நம்ம தவறாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் கடைபிடித்து கொண்டே வந்தால் செல்வம் தொடர்பான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் விலகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணக்காரர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதை எல்லாமே தவறாமல் வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்க. முதலாவது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் செல்வம் பெருகுவதற்காக லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி 2 அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தாலே போதும், வீட்டில் பணம் அதிகமாக சேரும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களில் பார்த்திங்கன்னா பசுநெய். அந்த பசுநெய் கொண்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளானது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான தாமரை மலர்களால் நம்ம பூஜை செய்து வழிபட்டு வந்தாலே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு தாமரை மலர் கிடைக்காவிட்டாலும் மல்லிகை பூக்களால் நாம் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து வந்தாலே போதும். லக்ஷ்மி தேவிக்கு வாசனை நிறைந்த பொருட்கள் என்றாலே ரொம்பவே பிடிக்கும். அதுபோல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு நல்ல வாசனை மிகுந்த சந்தனத்தை படைப்பதன் மூலம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாருக்கு 8 விதமான எண்ணெயினால் காலையும் மாலையும் நாம் தீபம் ஏற்றி கற்பூரம் காட்டி வழிபடணும். கட்டாயமாக தூபம் போடணும். இந்த மாதிரி நம்ம லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான பொருட்களை கொண்டு வழிபாடுகளை செய்யும் பொழுது அவர்களுடைய மனம் குளிர்ந்து முழு ஆசீர்வாதத்தையும் நமக்கு முழுமையாகவே தருவாங்க. அதே போல் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது சந்தனம் நறுமணம் கொண்ட வாசனை பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்பொழுது நாம் செல்கின்ற வேலையானது அதே போல் செல்கின்ற காரியத்தில் இரட்டிப்பு முன்னேற்றத்தை நம்மளால் பார்க்கவும் முடியும். வெள்ளிக்கிழமை பசு மாட்டிற்கு வைக்கோல், அப்படி இல்லைன்னா காப்பரிசி, இதை நம்ம கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு ஜீவராசி அப்படின்னா அது பசுமாடு. அந்த பசுமாட்டிற்கு இது போல் நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் கொடுப்பதன் மூலமாக மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வை நம் இல்லத்திலேயும் படும். அதே போல் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சிறிய தேங்காயில் ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டினுடைய சமையல் அறையில் கிழக்கு மூலையில் நம்ம கட்டி தொங்க விடணும். இப்படி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா வீட்டில் உணவு பற்றாக்குறைக்கு ஒருபோதுமே பஞ்சம் வராது. அதே போல் பணத்திற்கும் பஞ்சம் இருக்காது. செல்வம் பெருக, செல்வம் தங்க, செல்வம் சேருவதற்கு நம்பிக்கையோட முடிந்தவரை இது எல்லாமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் செய்வது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க. லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும். வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் நம்ம பலவிதமான ஊறுகாய்களை வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்பொழுதுமே குறையாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குபேரர் ஊறுகாய் பிரியர்னு சொல்லப்படுகிறார். அப்படிப்பட்டவருக்காக நம்ம ஊறுகாய் பலவிதமாய் வாங்கி வைக்கும் பொழுது நம் வீட்டில் குபேர சம்பத்து அப்படிங்கிறது அதிகமாகும். நம் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீர் கொடுக்கணும், மஞ்சள் குங்குமம் தரணும். இதனால் ஜென்மாந்திர நமக்கு தரித்திரமானது நீங்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பணவரவு அப்படிங்கிறது அதிகமாகும். வீட்டில் மகாலட்சுமியினுடைய சிலைகள் வைத்திருப்பவர்கள் இளஞ்சிவப்பு நிறமான வஸ்திரங்களை சாற்றி வழிபட்டால் கண்டிப்பாக செல்வ வசியம் ஏற்பட்டு அதனால் வீட்டில் செல்வ மழை பொழியும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயமாக இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் மாசி மகம் பௌர்ணமி நட்சத்திரமானது ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது நமக்கு நல்ல பலன்களையும் தரும், செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும்.
வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் கனகதார ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அந்த இடத்துல செல்வ மழை பொழிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.